மோட்டர் இல்லாமல் ஒரு செகண்ட் ஹேண்ட் சாப் கட்டர் வாங்குற விலையில் புதுசாக 2 HP மோட்டரோட ஒரு சாப் கட்டர் எங்கேயாவது கிடைக்குங்களா? நீங்கள் பார்க்காத வீடியோவும் கிடையாது, பண்ணாத ரிசர்ச்சும் கிடையாது. ஆனால் ஒரு 2 HP மிஷின் சாப் கட்டரு 5 HP சாப் கட்டரை விட அதிகமான அவுட்புட்டையும் கொடுத்து பிளேடுக்கு 5 வருஷம் வாரண்டி யாராவது கொடுக்குறாங்கன்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப சாரி, நீங்கள் ஏற்கனவே சாப் கட்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்க்காதீங்க. அதுவும் குறிப்பாக இந்த சாப் கட்டரோட பர்ஃபார்மன்ஸையும் விலையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே வருத்தப்படுவீங்க. நாங்கள் சுயநலத்தோடு தான் இந்த மிஷினை உற்பத்தி விலைக்கே கொடுக்குறோங்க. நம்ம இன்னைக்கு புதுசாக லான்ச் பண்ணுற பாகுபலி 3.0 MDM ஹிஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த சாப் கட்டர் இண்டஸ்ட்ரியிலேயே மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும்னு தான் நான் நம்புகிறேன். நான் சொல்கிறத நீங்கள் கேட்க தேவையில்லை, வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாப் கட்டர் வாங்கணுன்ற விவசாயியோட சாப் கட்டருக்கான எதிர்பார்ப்பு என்னென்னங்க இருக்கும்? சாப் கட்டரில் நம்ம தீவனத்தை கொடுத்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக இழுத்துக்கணும், நம்ம கையில் பிடிச்சி தள்ளக்கூடாது. அதே மாதிரி இழுத்த தீவனத்தை சரியான அளவில் 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச்சில் அழகாக வெட்டி கொடுக்கணும். அதே மாதிரி வெட்டின தீவனத்தை பல இடங்களில் இறைக்காமல் ஒரே இடத்துல இருக்கும்போது அதை அழகாக நம்ம எடுத்து ஆட்டுக்கோ மாட்டுக்கோ கொடுத்துட முடியும். மோட்டரை பொறுத்தளவுக்கு கிராமப்புறங்களில் லோ வோல்டேஜ் அப்படின்றது இருக்கும். அதனால் லோ வோல்டேஜ்லேயுமே மோட்டர் சப்போர்ட் பண்ணணும். வாரண்டின்னு போகிறப்போ உங்கள் சைடில் அது ப்ராப்ளம் இது ப்ராப்ளம்னு சொல்லி தட்டி கழிக்காமல் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் மோட்டரை ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கணும். மிஷினை பொறுத்தளவுக்கு காம்பேக்டாக இருக்கணும். அதே மாதிரி வீல் வச்சு ரொம்ப காம்பேக்டாக லேடிஸு பெரியவங்கன்னு யார் வேணாலும் ஈஸியாக தள்ளக்கூடிய அளவில் இருக்கணும். எதிர்பார்ப்புகளையுமே பூர்த்தி செய்கிற ஒரே மிஷின் நம்ம MDM பாகுபலி 3.0 தாங்க. அவ்வளவு ஏங்க, நீங்கள் எதிர்பார்க்காத நம்ப முடியாத பல விஷயங்கள் இதில் இருக்குது. இதில் நம்ம 2 HP மோட்டர் கொடுத்தாலுமே இதோட அவுட்புட்டு 5 HPயோட சாப் கட்டரை விட ரொம்ப அதிகமாகவே இருக்கும். உலகத்திலேயே முதல் முறையாக வேற எங்கேயுமே எந்த நிறுவனத்தினாலையுமே கொடுக்க முடியாத பிளேடுக்கு 5 வருஷம் வாரண்டியை நம்ம MDM பாகுபலி 3.0 கொடுக்குறோங்க. இப்போ நம்ம பிளேடுக்கு எப்படி 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா சைனீஸ் சாப் கட்டரோட பிளேடும் இருக்குது, நம்மளோட MDM பாகுபலி 3.0 பிளேடும் இருக்குது. இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே தெரியும், இது நார்மல் மெட்டல் கலரு, ஆனால் இது ஹார்டன் பண்ணதுனால பிளாக் கலரில் இருக்கும். இப்போ நம்ம இரும்பு தேய்க்கிற ஃபைல் வச்சுருக்கோம், அப்போ நம்ம இதை ரெண்டுலேயுமே தேய்ச்சி பார்த்தோம்னா தான் இதோட உண்மையான ரிசல்ட் தெரியும். இப்போ நம்மளோட ஹார்டன் பண்ண ஹை குவாலிட்டி HEHR பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலால் அது எடுக்கவே முடியாது. நம்ம எவ்வளோ தான் பண்ணாலுமே அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இந்த ஹார்டன் பண்ணாத நார்மல் மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக அந்த மெட்டீரியல் எடுக்க முடியும். பெரிய ஒரு குழி வர்றதை நம்மளால் அழகாக பார்க்க முடியுது. இப்போ உங்களுக்கு புரியும் நம்ம எப்படி தைரியமாக ஒரு 5 வருஷ வாரண்டி நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது. இப்போ நமக்கு நிறைய கால் பண்ணுறவங்க இந்த விலையை விட கம்மியான விலையில் சாப் கட்டர் இல்லை, ஆனால் இதே மாதிரி சாப் கட்டர் மார்க்கெட்டில் எங்களால் பார்க்க முடியுது அப்படின்றத சொல்கிறாங்க. இதை நான் ஒரு கம்பேர் பண்ணி சொல்ல நல்லா இருக்காது. நான் எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், நீங்களே கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவு கிடைச்சிரும். நம்ம பாகுபலியை பொறுத்தளவுக்கு ஒரு கத்தையாகவே கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒத்தையாக தான் கொடுத்துட்டு இருப்பாங்க, இல்லை ஒரு 3-4 தான் கொடுப்பாங்க. ரெண்டாவது, இதில் வர்ற அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா மிக சரியான அளவில் 1/2 இன்ச்சிலிருந்து 3/4 இன்ச் வரும். ஆனால் அந்த சாப் கட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ச்சிலிருந்து 1/2 அடி வரைக்கும் தண்டு பெருசாக வரும். இது ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். நம்ம MDM பாகுபலியில் கத்தையை வைக்கும் போது ஒரே செகண்டில் டக்குன்னு உள்ளே இழுத்துரும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிட்டு தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. மற்ற நிறுவனங்களோட மிஷின் கிளிப்பையும் வாங்குங்க, ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணாதான் நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம புதுசாக லான்ச் பண்ண MDM பாகுபலி 3.0வை நாங்கள் உற்பத்தி விலைக்கே கொடுக்குறோங்க. நாங்கள் நிறுவனம் நடத்துறது சர்வீஸ்க்காக கிடையாது, லாபத்துக்காக தான். அப்புறம் எப்படி இதை உற்பத்தி விலைக்கே கொடுக்குறோம் அப்படின்னா, புதுசாக லான்ச் பண்ண MDM பாகுபலி 3.0வை இந்தியா முழுக்க வேறு லெவலில் ரீச் பண்ணுன்ற ஒரே சுயநலத்துக்காக தான் நாங்கள் இதை உற்பத்தி விலைக்கே, அதாவது 14,990 ரூபாய்க்கு GST 12% சேர்த்து 2 HP மோட்டரோட கொடுக்குறோம். இதோட MRP விலை 24,990 ரூபாங்க. 10,000 ரூபா போக
14,990 உங்களுக்கு ஜிஎஸ்டி, 2 ஹெச்பி மோட்ரு, பெல்ட்டு மொத்தமாக எல்லாமே வந்துடும். இந்த லான்ச்சிங் ஆஃபர் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது. முதல்ல புக் பண்ணுற குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தாங்க கொடுக்க முடியும். அதனால் ரொம்ப யோசிக்காதீங்க. இப்போ அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், மிஷினை புக் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.